வடசென்னை மக்களவை தொகுதி 2024 மக்களவை தேர்தல். இந்த தொகுதியில் என்ன நிலவரம், எந்த கட்சியிலேருந்து யார் யாரெல்லாம் கேண்டிடேட் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக வடசென்னை அப்படின்னாலே ஒரு பரபரப்பான ஒரு ஏரியா, ஒரு பரபரப்பான ஒரு தொகுதி அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு எக்ஸாம்பிளாக தான் ரீசெண்டாக சில விஷயங்கள்லாம் நடந்தது. என்னென்னா நாமினேஷனே வந்து பார்த்தோம்னா வடசென்னை படத்தில் வர சீன் மாதிரி அந்தளவுக்கு வந்து ஒரு தள்ளுமுள்ளு, ஒரு வார்த்தை தகராறு, இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது. ஸோ ஒரே டைமில் வந்து ஏடிஎம்கே, டிஎம்கே இது மாதிரி பார்ட்டியிலேருந்து நாமினேஷன் பண்ண கேண்டிடேட்ஸ் வந்தாங்க. அந்த இடத்துல அந்த டோக்கன் இஷ்யூனால் வந்து நாமினேஷனில் ஒரு பெரிய ஒரு தகராறு ஏற்பட்டுச்சு. ஒருத்தர் வந்து அப்படியே கோவப்பட்டு திட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் டிஎம்கே, ஏடிஎம்கே மட்டும் இல்லை, பிஜேபி சைட்லேருந்தும் வந்து நாங்கள் இவங்க 2 பேர் சண்டைனால எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது அப்படின்னு வெளியே வந்து ஒரு தள்ளுமுள்ளெல்லாம் நடந்தது. அந்தளவுக்கு வந்து ஒரு பரபரப்பாக இருந்தது. அந்த விஷயம்லாம் வந்து நியூஸ் சேனல்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. வடசென்னை மக்களவை தொகுதி பற்றி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 சட்டமன்ற தொகுதிகளை வந்து உள்ளடக்கியது. ஒரு 17 லட்சம் வாக்காளர்கள் வந்து இந்த இடத்துல இருக்கிறாங்க. ஸோ இந்த 6 சட்டமன்ற தொகுதிகள் என்னென்னு பார்த்தோம்னா திருவொற்றியூர், ஆர்கே நகர், ராயபுரம், கொளத்தூர், பெரம்பூர், திருவிக நகர், இந்த 6 சட்டமன்ற தொகுதிகள்லையும் திமுக தான் லாஸ்ட் 2021 நடந்த அசம்பிளி எலெக்ஷன் சட்டமன்ற தேர்தலில் வந்து மொத்தமாக வின் பண்ணாங்க. கிட்டத்தட்ட திமுகவுடைய ஒரு கோட்டை அப்படின்னு தான் வந்து இந்த வடசென்னை தொகுதி மக்களவை தொகுதியை வந்து சொல்லணும். அந்தளவுக்கு வந்து திமுகவுக்கு இங்கே ஓட்டு இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் இந்த டைமில் இந்த எலெக்ஷன் 2024 வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இது டிஎம்கே விசஸ் ஏடிஎம்கே அப்படிங்கிற போட்டி இருந்தாலும் கூட இதில் வந்து மூன்றாவது ஒரு பெரிய அணியாக வந்து ஒரு பிஜேபியோடைய அந்த கூட்டணி வந்து இதுக்குள்ளே வராங்க இந்த களத்தில். அண்ட் 4வது அணியாக வந்து நாம் தமிழர் கட்சியும் வந்து போட்டிடுறாங்க. ஸோ இந்த தொகுதியோட மக்களவை கேண்டிடேட்ஸ் யாருன்னு ஒருத்தராக பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வி ஸ்டார்ட்ஸ் வித் டிஎம்கே. ஸோ டிஎம்கே பற்றி சொல்லணும்னா கலாநிதி வீராசாமி, இவர் தான் வந்து லாஸ்ட் 2019 நடந்த லோக்சபா எலெக்ஷன்லேயும் வந்து இந்த இடத்துல கேண்டிடேட்டாக இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு வின் பண்ணார் அப்படின்னு தான் சொல்லணும். இவர் யாருன்னா, டிஎம்கேல ஒரு சீனியர் பொலிட்டீஷியன் இருக்கார், ஆற்காடு வீராசாமி அவர்கள். அவருடைய பையன் தான் வந்து இவர் கலாநிதி வீராசாமி அவர்கள். இவர் வந்து ஒரு மருத்துவர், ஒரு டாக்டரும் கூட. ஸோ இவர் வந்து ஒரு பெரிய ஒரு வின் பண்ணியிருக்கிறார். கிட்டத்தட்ட லாஸ்ட் எலெக்ஷனில் ஒரு 62% ஓட் அப்படிங்கிறத இவர் வந்து வாங்கியிருந்தார். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு மேஜர் வின் இந்த இடத்துல பண்ணார். ஸோ இந்த வாட்டியும் இவர் தான் 2024 எலெக்ஷன்லேயும் வந்து இவர் தான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கேண்டிடேட்டாக இருக்கார். ஒரு பாப்புலரான ஒரு கேண்டிடேட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஏஐஏடிஎம்கே அதிமுகவுடைய கேண்டிடேட் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர் மனோகரன், ராயபுரம் மனோ. இவர் வந்து ஒரு வடசென்னையில் ஒரு பாப்புலரான ஒரு பொலிட்டீஷியன் தான். ஸோ இவருடைய அரசியல் பயணம்ங்கிறது இதுக்கு முன்னாடி காங்கிரஸில் ரொம்ப காலமாக வந்து இருந்தார். ஒரு மிகப்பெரிய பொறுப்புகள் எல்லாம் இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு மாவட்ட செயலாளர் அந்த பொறுப்புகளில் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து தமாக தமிழ் மாநில காங்கிரஸில் இருந்தார். மூப்பனார் அவர்களை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் இவர் வந்து ஒரு பெரிய ஒரு பாலிடிக்ஸில் இன்வால்வ் ஆகி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் இவர் இப்போ ரீசெண்டாக இப்போ ஏடிஎம்கேல வந்து வந்திருக்கிறாரு. ரொம்ப காலமாக காங்கிரஸில் இருந்தவர். ஸோ இப்போ ஏடிஎம்கேல வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஏடிஎம்கேல பார்த்தோம் அப்படின்னா இவர் தான் இந்த தொகுதியில் வந்து கேண்டிடேட்டாக இருக்கார். ஸோ இவருக்குன்னு ஒரு பாப்புலாரிட்டி அப்படிங்கிறது இருந்தாலும் கூட, ஸோ இப்போ வந்து காங்கிரஸ்லேருந்து இவர் வந்ததுனால ஸோ இவருக்கு இந்த ஏடிஎம்கே அப்படிங்கிறது இப்போ புதுசு. ஸோ இவருடைய ஓட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இன்னொன்று இவர் சொன்ன விஷயங்கள், ரீசெண்டாக இவர் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தார். அதாவது வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பழமொழி. ஆனால் இந்த வடசென்னை தொகுதி பொறுத்த வரைக்கும் வடக்கு தேய்கிறது, தெற்கு வாழ்கிறது. ஸோ இவர் சொன்ன விஷயம் அப்படிங்கிறது 100% உண்மை தான். ஏன்னா இன்றைக்கும் வந்து பார்த்தோம்னா நார்த் சென்னை, சவுத் சென்னை அப்படிங்கிற டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது போயிட்டு தான் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற கம்பேர் பண்ணன்னு பார்த்தோம்னா இங்கே இருக்கிற வாட்டர் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், ட்ரைனேஜ் சிஸ்டமாக இருக்கட்டும், பொல்யூஷனாக இருக்கட்டும், இந்த கன்ஜஸ்டடான நிறைய விஷயங்களை டெவலப்மெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நார்த் சென்னை அப்படிங்கிறது பின்தங்கி தான் இருக்குது. ஓகே, ஓரளவுக்கு வந்து ரொம்ப லீஸ்ட்டில் இல்லைனாலும் கொஞ்சம் வந்து பின்தங்கி தான் இருக்குது. அது மாதிரி சப்போஸ் ராயபுரம் மனோ அவர்கள் வின் பண்ணார் அப்படின்னா இது மாதிரியான விஷயங்கள் என்னென்ன நெகட்டிவ்ஸ்லாம் இருக்குது, இங்கே என்னென்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்தால் நார்த் சென்னை இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணார் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதிமுக பொறுத்த வரைக்கும் ராயபுரம் மனோ அவர்கள் கலாநிதி வீராசாமி அவர்களுக்கு ஒரு ஆப்போனண்ட்டான ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கேண்டிடேட் யாருன்னா பிஜேபி கட்சியுடைய கேண்டிடேட். பிஜேபி பார்த்தோன்னா இப்போ வந்து ஒரு மெகா அலையன்ஸ் ஒன்று வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த அலையன்ஸில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது அப்படிங்கிறது இந்த வடசென்னை தொகுதியில் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வடசென்னை தொகுதியில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு பெரிய அளவில் வந்து ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ பிஜேபியுடைய இந்த கூட்டணி அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் ஒரு பாசிட்டிவிட்டியை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. 2019 பார்த்தோம் அப்படின்னா பிஜேபி வந்து இது மாதிரி ஒரு தனியாக ஒரு முடிவெடுத்து ஒரு தனியாக ஒரு கூட்டணி அமைச்சு வந்திருந்தாங்க அப்படின்னா பெரிய அளவில் அவங்களால ஓட் பர்சன்டேஜ் வந்து கிடைச்சிருக்காது. ஆனால் இந்த டைம் பிஜேபி பார்த்தோம் அப்படின்னா முன்பில்லாத அளவுக்கு இந்த வடசென்னை இடத்துல இந்த வடசென்னை தொகுதியில் ஒரு 5 மடங்கு வந்து
பெரிய அளவில் க்ரோத் ஆகிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் பிஜேபியுடைய அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது கட்சியில் தொண்டர்களுடைய அந்த கூட்டமாக இருக்கட்டும், நிறைய இடங்களில் வந்து ஒரு சின்ன சின்ன ஈவெண்ட் நடத்தினா கூட அவ்வளோ ஒரு மாசான ஒரு கூட்டத்தை வந்து காட்டுறாங்க. அந்தளவுக்கு வந்து பிஜேபி பார்ட்டி இந்த வடசென்னை தொகுதியில் பெரிய அளவில் வந்து க்ரோத் ஆகிருக்கிறாங்க. அண்ட் பிஜேபி சார்பாக இந்த வடசென்னை தொகுதியில் யார் போட்டியிடுறா அப்படின்னா வழக்கறிஞர் பால் கனகராஜ் அவர்கள். இவர் வந்து ஒரு கிரிமினல் லாயர். ஸோ பால் கனகராஜ் வழக்கறிஞர் அப்படின்னு வந்து இங்கே வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியும். அதாவது பொலிட்டீஷியன்ஸ், போலீஸ் அண்டு பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பப்ளிக்ஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து நல்லாவே தெரியும். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபெமிலியரான ஒரு கேண்டிடேட் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இவரை பற்றி இன்னும் மேலும் சொல்லணும் அப்படின்னா, இவர் வந்து ரொம்ப வருடங்களாகவே வந்து இவர் ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு பார்ட்டி, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வச்சு நடத்திட்டு வந்தார். அதுக்கப்புறம் 2014 ஜென்ரல் எலெக்ஷனில் வந்து இவர் இந்த வடசென்னை தொகுதியில் ஒரு சுயேட்சை கேண்டிடேட்டாக வந்து கண்டெஸ்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் 2015 நடந்த ஒரு பை எலெக்ஷன், அந்த தொகுதியில் பார்த்தோம் அப்படின்னா ஆர்கே நகர் தொகுதி சட்டமன்ற பை எலெக்ஷன். இந்த எலெக்ஷனில் பார்த்தோம்னா ஜெயலலிதா அவர்களை வந்து எதிர்த்து இவர் வந்து இந்த தொகுதியில் வந்து போட்டியிட்டார். ஸோ இந்த 2014, 2015 இந்த 2 எலெக்ஷனில் இவர் கண்டெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய அளவுக்குலாம் வந்து ஒரு ஓட்டு வாங்கலை. ஆனால் அந்த இதன் மூலயமா வந்து இவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஃபெமிலியர் ஒரு பாப்புலாரிட்டி அப்படிங்கிறது கிடைச்சிது. ஸோ அந்தளவுக்கு வந்து வடசென்னை தொகுதிக்கும் இவருக்குமான தொடர்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் இருக்குது. அண்டு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 2020 பிஜேபியில் வந்து ஜாயின் பண்ணார். ஸோ பிஜேபியில் மாநில துணைத் தலைவர் இது மாதிரியான பொறுப்புகள்லாம் வந்து இவருக்கு வழங்கப்பட்டது. அண்டு பிஜேபியில் பார்த்தோம் அப்படின்னா மாநில வழக்கறிஞர் அணி, இந்த அணியிலையும் வந்து ஒரு முக்கிய ஒரு தலைவர் பொறுப்புலையும் வந்து இவர் இருந்துட்டு வராரு. அண்ட் 2024 இந்த லோக்சபா எலெக்ஷனில் இந்த வடசென்னை தொகுதியில் எந்த அளவுக்கு இவருக்கு வந்து ஓட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா பிஜேபியும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மெகா அலைன்ஸை வந்து ஃபார்ம் பண்ணி இந்த இடத்துல ஒரு மிசைல் டெஸ்ட் மாதிரி தான் வந்து இறங்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பிஜேபிக்கு மொத்தமாக எவ்வளோ சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறதும் இந்த ரிசல்ட்டில் தான் வந்து தெரியும். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பால் கனகராஜ் அவர்கள் எந்த அளவுக்கு அவருக்கு வந்து வாக்குகள் வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிறத. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கட்சி யாருன்னா நாம் தமிழர் கட்சி. இதில் வந்து யார் கேண்டிடேட்டாக இருக்காங்க அப்படின்னா அமுதினி ஜெயபிரகாஷ். நாம் தமிழர் கட்சி பற்றி சொல்லணும் அப்படின்னா அதுதான் நம்ம சீமானவர்கள் தான் வந்து இந்த கட்சியில் வந்து பிராண்டு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் இந்த கட்சி லாஸ்ட் 2019 நடந்த ஜென்ரல் எலெக்ஷனில் 60,000 வாக்குகள் வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு நாம் தமிழருடைய அந்த ஓட் பேங்குங்கிறது இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய அளவில் இருக்குது. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியில் ஒரு முக்கியமான ஒரு ஆளாக இருக்கக்கூடிய காளியம்மாள் அவர்கள் தான் இந்த தொகுதியில் போட்டிட்டாங்க. ஒரு நல்ல ஓட்டம் கிடைச்சிது. ஸோ இந்த வாட்டி அமுதினி ஜெயபிரகாஷ் இவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க வந்து ஒரு மருத்துவர். கிட்டத்தட்ட டிஎம்கேவில் வந்து எப்படி டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்களை ஒரு டாக்டரை ஒரு கேண்டிடேட்டாக வச்சுருக்காங்களோ, ஸோ அது மாதிரி இந்த பக்கமும் பார்த்தோம் அப்படின்னா நாம் தமிழரில் ஒரு டாக்டரை வந்து இறக்கியிருக்கிறாங்க இந்த வடசென்னை தொகுதியில். ஸோ அமுதினி ஜெயபிரகாஷ் இவங்க வந்து ஒரு தமிழ் பற்றாளர். அந்த நாம் தமிழர் கட்சிக்கே உண்டான அந்த ஒரு ஐடியாலஜியில் தான் வந்து இவங்க இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் நாம் தமிழரில் இவங்க ரொம்ப ஒரு க்ளோஸாக இவங்களுக்கு ஒரு சீட்டு கிடைச்சதும் வந்து சொல்லலாம். அண்டு இவங்க வந்து நிறைய சோஷியல் ஒர்க்ஸும் பண்ணியிருக்கிறாங்க. கிரவுண்ட் லெவலில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அந்தளவுக்கு இவங்க வந்து நிறைய களப்பணிகள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ஓட்டு வந்து கிடைக்கும். ஸோ லாஸ்ட் டைம் 60,000 ஓட்ஸ் வந்து வாங்கினாங்க நாம் தமிழர் கட்சி. ஸோ இந்த வாட்டி இது கூடுமா குறையுமா அப்படிங்கிறத வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ மொத்தமே இந்த 4 கட்சியிலையும் பார்த்தோம் அப்படின்னா 4 பேருமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த சீட்டுக்கு தகுதியான ஒரு கேண்டிடேட்ஸ் தான். இப்போ டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்கள், ராயபுரம் மனோ அவர்கள் அண்ட் பால் கனகராஜ் அவர்கள் அண்ட் அமுதினி ஜெயபிரகாஷ் இவங்க 4 பேருமே வந்து 4 கேண்டிடேட்ஸுமே பார்த்தோம்னா நல்லா படித்தவங்க, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட் தான். ஸோ என்ன பிரச்சனை இந்த வடசென்னை தொகுதிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் நம்ம முன்ன சொன்ன மாதிரி பொல்யூஷன், ரொம்ப சிட்டி வந்து இந்த ஏரியா ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குது. ஸோ மெட்ரோ ட்ரெயின்ஸ் இது மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லா வந்திருந்தாலும் கூட இன்னும் நிறைய வந்து டெவலப்மெண்ட்ஸ் வந்து இங்கே தேவை. அதாவது வாட்டர் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும். ஸோ எங்கே பார்த்தாலுமே வந்து பொல்யூஷன், குப்பை இது மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஜென்ரலாக வந்து சொல்லுவாங்க வடசென்னை அப்படின்னா வந்து இப்படி தான். ஒரு விவேக் காமெடி கூட இருக்கும், லண்டன் இன்னும் வந்து கொஞ்சம் வருஷம் தான் அதுக்கப்புறம் கடலுக்குள்ளே போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மித்து அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. வடசென்னை வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து தண்ணியில் மூழ்கிறோம் அப்படின்லாம் வந்து சும்மா சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இருக்க பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நிறைய வந்து பில்டர்ஸ், இண்டிபெண்ட் வில்லா இது மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை பெரிய பெரிய வந்து ஃப்ளாட்ஸ், அப்பார்ட்மெண்ட்ஸ் இது மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து இந்த இடத்துல நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ டே பை டே வந்து இங்கே பாப்புலேஷனும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப பெரிய அளவில் வந்து டெவலப்மெண்ட்ஸும் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடம் இங்கே வந்து பார்த்தோன்னா தென் சென்னைக்கும் வட சென்னைக்கும் பெரிய அளவு வித்தியாசம் இல்லை.
அங்கே இருக்கிற கிரவுண்ட் வேல்யூவை விட இங்கே கொஞ்சம் தான் கம்மி. ஆனால் இது வந்து ஒரு பெரிய ஹப். இது வந்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா வடசென்னை தொகுதியில் ராயபுரம் இது மாதிரியான பகுதிகளில் இந்த எம்சி ரோடு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு டெக்ஸ்டைல் ஹப்பு. அண்ட் ஃபிஷரி ராயபுரம் காசிமேடு அந்த சரௌண்டிங்லாம் பார்த்தோம்னா ஒரு ஃபிஷரிஸ் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய ஒரு லெவலில் வந்து ஒரு க்ரோத் அப்படிங்கிறது இருக்குது. அந்த அளவுக்கு வந்து எக்கானமி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பெரிய அளவில் இந்த இடத்துல இருக்குது. அதனால் எந்த வகையிலும் வந்து சவுத் சென்னையோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நார்த் சென்னை எந்த வகையிலும் வந்து குறைஞ்சது கிடையாது. இப்போவும் பார்த்தோம் அப்படின்னா திருவிக நகர், பெரம்பூர் இது மாதிரியான ஏரியாஸ்லாம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு அண்ணா நகர் மாதிரி வந்து ஒரு பெரிய அளவில் டெவலப் ஆகிருக்கு. அங்கேயே வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி, ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரீட்ஸ் அண்ணா நகர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டெவலப்டாக இருக்குது. வட சென்னை அப்படின்னா இந்த ஏரியாலாம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு லேபிளையும் தாண்டி இன்றைக்கி வந்து ஒரு பெரிய இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளுமே. ஆனால் இங்கே இருக்கிற பிரச்சனைகள், இங்கே வந்து இந்த இடம் வந்து ரொம்ப டிராஃபிக் ஆகுது, ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குது. ஸோ இது மாதிரியான விஷயங்கள், இந்த பொல்யூஷன், இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், யார் வின் பண்ணாலும், எந்த கேண்டிடேட் எந்த கட்சியிலேருந்து வின் பண்ணாலும், ஸோ வட சென்னைக்குன்னு இருக்கிற சில அந்த பிரச்சனைகளெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்டு இந்த வீடியோ ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் யார் வின் பண்ணுவா அப்படின்னு. என்னை பொறுத்தவரையிலும் அகெயின் டிஎம்கே பார்ட்டியிலேருந்து டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்கள் தான் வின் பண்ணுவார் அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. ஸோ இது வந்து என்னுடைய வந்து ஒப்பீனியன் அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து எப்படி வேணால் மாறலாம். ஏன் அப்படின்னா, ஏன் இவர் வின் பண்ணுவார் அப்படின்னா, இப்போ பிஜேபி, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதிமுக எல்லாம் வந்து ஒன்றா இருந்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து ஒரு டஃப் ஃபைட்டு கொடுத்து வின் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைமே வந்து பிஜேபி பார்த்தோம் அப்படின்னா ஏடிஎம்கே கூட ஒரு மெகா அலைன்ஸ் வச்சாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக அப்படின்னு பெரிய அலைன்ஸ் வச்சுருந்தாலும் அந்த ஓட்ஸ் கிடைச்சது அப்படிங்கிறது கலாநிதி வீராசாமி அவர்களுக்கு 62% வந்து ஓட்ஸ் அவருக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வாட்டி இந்த ஓட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சாலும் கூட எனக்கு தெரிஞ்சு அகெயின் கலாநிதி வீராசாமி அவர்கள் தான் வின் பண்ணுவார் அப்படிங்கிறது இது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ இந்த பிஜேபியுடைய என்டிஏ கூட்டணி இவங்களும் வந்து ஒரு பெரிய ஒரு டஃப் கொடுப்பாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் இல்லாத அளவுக்கு பிஜேபி பெரிய அளவில் வந்து இந்த வடசென்னை தொகுதியில் வந்து வளர்ந்துருக்காங்க. ஸோ வடசென்னை தொகுதி மட்டும் இல்லை, ஓவரால் தமிழ்நாட்டில் பிஜேபியும் பெரிய அளவில் வந்து வளர்ந்துருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறதும் எந்த அளவுக்கு வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணோம். ஸோ ஏடிஎம்கே, இந்த பிஜேபி, இந்த டிஎம்கே, நாம் தமிழர் கட்சி, இந்த 4 முனை போட்டி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பேக்டை வந்து இந்த இடத்துல கிரியேட் பண்ணோம். ஸோ ரிசல்ட்ஸ் எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த வீடியோ இந்த வடசென்னை தொகுதியில் யார் வின் பண்ணுவா, எந்த கேண்டிடேட் எந்த கட்சி வின் பண்ணும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன்.